ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி சிலபஸ்லேருந்து யுனைட்டி இன் டிவர்சிட்டி, செக்யூலர் ஸ்டேட், சோஷியல் ஹார்மனிலேருந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் கேட்கப்பட்ட 25 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு தென் இந்த 3 டாப்பிக்கில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி குவிஸ் எல்லாம் நீங்களும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டே ஃபோக்கஸ்டு விஷன் 2020 அப்படின்னு ஒரு குரூப் இருக்குங்க. ஸோ அதில் ஆட் ஆனிங்கன்னா நீங்களும் டெய்லி வந்து குவிஸ் அட்டன் பண்ணலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளிக் பண்ணியும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம். ஓகேங்களா, வாங்க இப்போ நம்ம கொஷின்ஸை பற்றி பார்க்கலாம். சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த குவிஸினோட வின்னர்ஸ் பற்றி பார்த்துடலாங்களா. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 24 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க ஜெய் மாதையா, 23 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்டினோ கிளிமெண்ட், 22 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க கார்த்திக். ஓகேங்களா, ஸோ நம்ம எப்பவும் சொல்கிறது தான், இவங்க மட்டும் வின்னர்ஸ் கிடையாது. டெய்லி வந்து கொடுக்குற டாப்பிக்கை கரெக்டாக படிச்சுட்டு வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குற எல்லாருமே வந்து வின்னர்ஸ் தான். ஒவ்வொரு நாளும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்களும் விஷன் 2020 அச்சீவ் பண்ணிடலாம். First question, choose the incorrect one. Option A, Article 25(1), right to profess, practice any religion. Option B, Article 29(2), ban on description in state-aided educational institution. Option C, Article 26, freedom to religious. Option D, Article 28, tax on religious practice. First Article 25(1) என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது. ஓகேங்களா, அப்போது இது ரைட் டு ப்ரொஃபஸ் ப்ராக்டிஸ் ரிலிஜியன்னா கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்டிகிள் 29(2), பேன் ஆன் டிஸ்கிரிமினேஷன் இன் ஸ்டேட் எய்டட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் பாகுபாடு காட்ட தடை. ஓகேங்களா, அதாவது இந்த ரிலிஜியஸை சார்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தவங்களுக்கு வேறு மாதிரியும் இந்த மாதிரி பாகுபாடு காட்டுறவங்களுக்கு தடை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 26 பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் டு ரிலிஜியஸ், அதாவது சமய விவகாரங்களில் நிர்வகிக்கும் சுதந்திரம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுதான் அதே தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீடம் டு மேனேஜ் எனி ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 28 பார்த்திங்கன்னா சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்தும் நடைபெறும் சமய போதனைகள் அல்லது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்டியனில் ஏதோ ஒரு ப்ரேயர்ஸோ ஏதோ ஒன்று நடக்குது, அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களை யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அந்த உரிமையை சொல்கிறது தான் ஆர்டிகிள் 28. சரிங்களா, பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டேக்ஸ் ஆன் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வரி, இது வந்து கண்டிப்பாக கிடையாது, தவறாக இருக்கு இல்லையா. அப்போது இந்த வரி ரிலேட்டடாக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 27 எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது. ஓகேங்களா, எந்த டேக்ஸும் வந்து நம்ம ரிலிஜியஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம பே பண்ண தேவையில்லை அப்படின்றது தான் ஆர்டிகிள் 27. சரிங்களா, ஸோ அப்போ ஆர்டிகிள் 27 தான் இந்த டேக்ஸ் ரிலேட்டடாக வரும். இது இல்லாமல் ஆர்டிகிள் 15 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்ட தடை. ஓகேங்களா, ப்ராஹிபிட் டிஸ்கிரிமினேஷன் ஆன் ரிலிஜியஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் எக்ஸெட்ரா. அதாவது டிஸ்கிரிமினேஷனாக ப்ராஹிபிட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இது சொல்கிறது ஆர்டிகிள் 15. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. செகண்ட் கொஷின், இந்தியா வில் பி அ லேண்ட் ஆஃப் many faiths equally honored and respected but of national outlook. ஸோ இதை வந்து யார் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான். ஜவஹர்லால் நேரு தான் இதை இந்தியா வில் பி லேண்ட் ஆஃப் மெனி ஃபெய்த்ஸ், அதாவது இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படின்ட்டு சொன்னவர். ஓகேங்களா, இதை யார் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வரலாம், இல்லை ஜவஹர்லால் நேரு சொன்ன சென்டென்ஸ் எது அப்படின்ட்டு ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு கேட்கலாம். சரிங்களா, இதே போல் ரவீந்திரநாத் தாகூர் ஒரு சென்டென்ஸ் சொன்னார். ஸோ அது வந்து குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாங்களா. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. Which of the following refers unity of spirit of ரவீந்திரநாத் தாகூர்? ரவீந்திரநாத் தாகூரின் ஆத்மார்த்தமான ஒற்றுமை என்ற சொற்றொடர் கீழ்கூறிப்பட்டவர்களுள் எதனை சுட்டுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்திய ஒற்றுமை, யுனைட்டி ஆஃப் இந்தியாவை தான் ரவீந்திரநாத் தாகூர் வந்து யுனைட்டி ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா குரூப் 1 2019, அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ எந்தெந்த சென்டென்ஸை யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்றது முக்கியம். ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க.
தேர்ட் கொஷின் சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் செக்யூலரிசம். சமய சார்பினை பற்றி தவறானவை கேட்டிருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு பாருங்கள், அது இந்த வேர்டு வந்து லாட்டின் வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்யூலரிசம்ன்ற வார்த்தை வந்து லாட்டின் வேர்ட்லேருந்து தாங்க எடுத்தாங்க. ஸோ அது என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்குலம் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, செய்குலம். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆர் ஸ்பிரிட் ஆஃப் அன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இந்த வார்த்தையை வந்து கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜக்கோப் ஹோல்யோக் அப்படின்றவர் தான். ஜக்கோப் ஹோல்யோக் அப்படின்றவர், ஜார்ஜ் ஜக்கோப் ஹோல்யோக் தான் இந்த வார்த்தையை கொண்டு வந்தவர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பர் எடிட்டராக இருந்தவர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ரிலிஜியஸ் டஸ் நாட் டீச் அஸ் அனிமோசிட்டி அப்படின்னு சொன்னவர் இக்பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆமாம், இக்பால் தான் வந்து ரிலிஜியஸ் வந்து அனிமாசிட்டியை க்ரியேட் பண்ணாது அப்படின்னு சொன்னவர். சரிங்களா. அப்போது லேக் ஆஃப் பிலீஃப் இன் காட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. செக்யூலரிசம் வந்து கண்டிப்பாக இந்த சமயத்தை பற்றி, அதாவது கடவுளை பற்றியெல்லாம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. செக்யூலரிசம்ன்றது கடவுள் பற்றி சம்மந்தமே இல்லாத ஒரு சமய சார்பின்மை தான். சரிங்களா. அப்போது இது வந்து லேக் ஆஃப் பிலீஃப் இன் காட் அப்படின்ட்டு கண்டிப்பாக செக்யூலரிசமில் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. ஃபோர்த்து கொஷின், விச் ராக் எடிக்ட் அசோகா மேட் அபவுட் செக்யூலரிசம். அசோகர் பார்த்திங்கன்னா பாறை அரசாணை ஒன்று கொண்டு வந்தார். சரிங்களா. அனைத்து பிரிவினருக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அது எத்தனாவது பாறை அரசாணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 12th ராக் எடிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதே போல் 12th ராக் எடிக்ட் யார் வந்து நிறுவனாங்க அப்படின்ட்டு கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அசோகா. ஓகேங்களா. 3rd century BCலே ஃபஸ்ட் எம்பரர் யார் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் அசோகா தான். ஓகேங்களா. எந்த ஒரு ரிலீஜியஸும் வந்து பிரிவினை பார்க்கக்கூடாது, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தவர் அசோகர் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 5th கொஷின், விச் ஒன் இஸ் நாட் பிரின்சிபல் ஆஃப் செக்யூலரிசம். செக்யூலரிசம்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இல்லை பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல எது வந்து இதில் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி, சுதந்திர கோட்பாடு இருக்குங்க. ப்ராஸ்பரிட்டி அப்படின்ற ஒரு கோட்பாடு கிடையாது. சரிங்களா. வேறு என்னெல்லாம் கோட்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபர்ட்டிக்கு அடுத்து ஈக்குவாலிட்டி, சமத்துவ கோட்பாடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சமய விவகாரங்களில் வந்து அரசு நடுநிலையாக இருக்கணும் அப்படின்றது, அதான் நடுநிலை கோட்பாடு அப்படின்றது. ஸோ அப்போ இந்த 3 மட்டும்தான் இருக்குது, இந்த ப்ராஸ்பரிட்டி அப்படின்றது கிடையாது. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 6th கொஷின், சொல் ஈக்குல் பீஸ் அண்ட் ஹார்மனி அமாங் ரிலிஜியஸ் பை. சொல் ஈக்குல் அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம். இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகல் எம்பரர் அக்பர் தான். சரிங்களா. இவர் இது மட்டும் இல்லை, இன்னொன்று கொண்டு வந்தார். என்னன்னு தெரியுங்களா, தின் இ இலாஹி அப்படின்ட்டு, அதாவது டிவைன் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவோம். தெய்வீக நம்பிக்கை. அதாவது மொத்தம் எல்லா ரிலீஜியஸும் வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படின்றதுக்காக எல்லா ரிலீஜியஸ்லையும் வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு மொத்தமாக தொகுத்தது தான் இந்த தீன் இ இலாஹி. எல்லா ரிலீஜியஸும் ஒன்றா கொண்டு வந்தவர், அதை தான் வந்து இதை சொல்வார் இல்லைங்களா, அக்பர் அப்படின்றவர் தான் கொண்டு வந்தார். நெக்ஸ்ட் கொஷின், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் அடாப்டட் இன். ஸோ செக்யூலரிசம்ன்ற வார்த்தையை எப்போ வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1950 தான். சரிங்களா. பட் அந்த செக்யூலரிசம்ன்ற வார்த்தை வந்து 1950 இருக்காது. எப்போ வந்து செக்யூலர்ன்ற வேர்டை ப்ரியாம்பிளில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1976. சரிங்களா. ஸோ அது எந்த ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக என்னென்ன வார்த்தையை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவெரைன், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். சரிங்களா. இந்தியா ஒரு இறையாண்மை வாய்ந்த சமத்துவம் சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்ற வார்த்தைகளில் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1976. எந்த ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 8th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் ஹிந்து டெம்பிள் கஜுராஹோ. கஜுராஹோ டெம்பிளை பற்றி என்ன தவறாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹிந்துவில் ஸ்பயர்ன்ட்டு, முஸ்லீம் ஸ்டைல் டோம், ஜெயினில் குப்புலோ, புத்திஸ்ட்டு பில்லர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்து கோயிலில் பார்த்திங்கன்னா அவங்க சிகரத்தை வந்து ஸ்பயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு முஸ்லீம் பார்த்திங்கன்னா அவங்களோட பாணியில் ஸ்டைல் டோம் அப்படின்னு ஒன்று கட்டுவாங்க. அதாவது ஒவ்வொன்றுத்துலேயும் சிகரம் இருக்கும் இல்லையா. இப்போ ஹிந்துனா மேலே வந்து கோபுரம் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் ஒவ்வொன்று அவங்க பயன்படுத்தின விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஹிந்து பார்த்திங்கன்னா ஸ்பயர் அப்படின்னு சொல்லுவோம். முஸ்லீமில் பார்த்திங்கன்னா ஸ்டைல் டோம் தான். நெக்ஸ்ட்டு ஜெயினில் பார்த்திங்கன்னா குப்போலா. ஓகேங்களா. ஆனால் புத்திஸ்ட்டு பார்த்திங்கன்னா பில்லர் கிடையாது, ஸ்தூப்பா
அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்தூப்பா வரும். ஓகேவா. இதே போல் முஸ்லீம் இன்னொன்று வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிகரத்தை ஷிகாரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, முஸ்லீம் ஸ்டைல் டோம் வந்து ஷிகாரா அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 9th question, which Supreme Court in 1954 said Indian Constitution not only for citizen but extends to alien also. ஏலியன்னா இந்த இடத்துல என்ன வரும்னா அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, வெளிநாட்டு வாழ் மக்கள், அவங்களுக்கும் வந்து இந்த உரிமை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ இது எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா, ஸோ அந்த நடந்தது இல்லையா, அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து ரத்திலால் பஞ்சந்த் ஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்திலால் பஞ்சந்த் ஃபை. ஓகேங்களா, 1954 நடந்தப்ப இந்த முடிவுக்கு வந்தாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் 10th கொஷின், ஸ்டேட்மெண்ட் 1 மவு சிண்ட்ரோம் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இன் மிசோரம், ஸ்டேட்மெண்ட் 2 ஜெய்சல்மர் லோயஸ்ட் ரெயின்ஃபால் இன் பஞ்சாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேகாலயாவில் இருக்க மவு சிண்ட்ரோம் தான் வந்து அதிக மழை பொழிவு. ஸோ அப்போ இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா ஜெய்சாமர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தானில் இருக்க ஜெய்சால்மரில் தான் வந்து லோயஸ்ட் ரெயின்ஃபால். ஓகேங்களா, ஆனால் இது வந்து பஞ்சாபில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எங்கே இருக்குது, ஜெய்சல்மர்ன்றது ராஜஸ்தானில் இருக்குது. அதே போல் மவு சிண்ட்ரோம் வந்து மேகாலயாவில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த 2 இடத்துல மிஸ்டேக் இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன ஆன்சர் கொடுக்கணும், நன் கரெக்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஹையஸ்ட் ரெயின்ஃபால் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மவு சிண்ட்ரோம் இன் மேகாலயா, லோயஸ்ட் ரெயின்ஃபால் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மர் இன் ராஜஸ்தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 11th question, which one is not among 4 major Indian language. இந்தியன் லாங்குவேஜில் இந்தியன் லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து 4 இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திராவிடியன், இந்தோ ஆரியன், சினோ திபெட்டியன், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக், சான்ஸ்கிரிட் கிடையாது. ஸோ இதில் வந்து ஓல்டஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திராவிடியன் தான். சரிங்களா, தென் 2001 சென்சஸ் படி டோட்டலாக பார்த்திங்கன்னா 122 மேஜர் லாங்குவேஜஸ் இருந்திருக்கு, 1599 அதர் லாங்குவேஜஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் என்ன, டோட்டலாக எத்தனை லாங்குவேஜ் ஃபேமிலி இருக்குது, அது என்னென்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 12th question, government declared Tamil is the first classical language in. ஸோ முதல் செம்மொழி வந்து தமிழ் லாங்குவேஜ் தான் அப்படின்ட்டு எப்போ வந்து முடிவு பண்ணாங்க அப்படின்ற வருடம் கேட்டிருக்காங்க இல்லையா, பார்த்திங்கன்னா 2004. ஓகேங்களா, 2004 தான் வந்து தமிழ் வந்து முதல் செம்மொழி அப்படின்றத அறிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் டோட்டலாக மொத்தம் எத்தனை அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்ட்டு கேட்பாங்க. 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. ஓகேங்களா, அலுவலக மொழி மொத்தம் 22. சரிங்களா, இந்தியாவில் அதில் 6 பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் எத்தனை அப்படின்னு கேட்கலாம். கிளாசிக்கல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா 6 இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 13th question, as per census 2001 rank of Tamil in India. census 2001 படி அதாவது லாங்குவேஜஸ் வந்து அதிகமாக பேசப்படுறது லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் தமிழ்நாடு எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5th ரேங்க்கில் இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹிந்தி 41.03% பீப்புள் வந்து அதை பேசப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பெங்காலி 8.10%. அதுக்கடுத்து தேர்டு பார்த்திங்கன்னா தெலுங்கு 7.19%. 4th மராத்தி 6.99%. 5th பார்த்திங்கன்னா தமிழ் 5.91%. சரிங்களா, தமிழோட பர்சன்டேஜும் கேட்கலாம், 5.91%. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 14th question, how much % total inscription found in Tamil Nadu by ASI. ASI வந்து இன்ஸ்கிரிப்ஷன்லாம் ஃபவுண்ட் பண்ணாங்க இல்லையா, அதாவது கல்வெட்டுகள், அதில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடைக்கப்பட்டது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க கல்வெட்டுகளில் 60% வந்து தமிழ்நாடை சேர்ந்தது தான். சரிங்களா, ஸோ எவ்வளோ பர்சன்ட்னு பார்த்தீங்கன்னா 60%. 15th question, currently India has how many states and union territories. டோட்டலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட்ஸும் 8 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்குது. ஓகேங்களா, 28 வந்து கொண்டு வந்தது தான் ஜார்க்கண்ட். எந்த டேட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 15th 2000. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 16th question, choose the incorrect one. ஆப்ஷன் ஏ சத்ரியா அசாம், ஆப்ஷன் பி கத்தாக் கேரளா, ஆப்ஷன் சி குச்சிப்புடி ஆந்திரா, ஆப்ஷன் டி யக்ஷகனா கர்நாடகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு சத்ரியா பார்த்திங்கன்னா அஸ்ஸாம்னோடைய தான். நெக்ஸ்ட்டு கத்தக் வந்து கேரளாவில் கிடையாது, உத்தரப்பிரதேஷுது. நெக்ஸ்ட்டு குச்சிப்புடி பார்த்திங்கன்னா ஆந்திராவுது. நெக்ஸ்ட்டு யக்ஷகனா பார்த்திங்கன்னா கர்நாடகா தான். சரிங்களா, அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? தும்மால் இஸ் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப். தும்மால் வந்து எந்த ஸ்டேட்னுடைய டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மூது. சரிங்களா, ஜம்மூது. தும்மால் மட்டும் இல்லை, ரவுஃப், ஹிகாத் அதெல்லாம் இருக்குது. சரிங்களா, ஸோ இதை மட்டும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தும்மால் அப்படின்றது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸும் பார்க்கலாமா? தமிழ்நாடில் பார்த்தீங்கன்னா கோலாட்டம், காவடி, தென் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பரதநாட்டியம், நெக்ஸ்ட்டு கும்மி இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா பிஹூ டான்ஸு. சரிங்களா, பிஹூ டான்ஸு, நாகா டான்ஸு, பிச்சுவா இதெல்லாம் ஃபேமஸ். நெக்ஸ்ட்டு ஜம்மு பார்த்துட்டோம். ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா லீலா டான்ஸு, தென் நெக்ஸ்ட்டு ஜூலான் டான்ஸு இதெல்லாம் முக்கியம். நெக்ஸ்ட்டு மற்ற கொஷின் பார்க்கலாமா? 18th கொஷின் கரெக்ட் ஒன் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் எது கரெக்டுன்ட்டு. ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா கல்பேலியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்பேலியா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூமர் அப்படின்னு சொல்லுவாங்க, GHUMAR. இது ரொம்ப முக்கியம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது முக்கியம். தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ரி, அதுவும் ராஜஸ்தானில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அஸ்ஸாமில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பிஹூ ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு நட்பூஜா அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு குஜராத் இருக்குங்களா, குஜராத்தில் பார்த்திங்கன்னா தாண்டியா ஃபேமஸ், அதே போல் கர்பா ஃபேமஸ். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு உத்தரப்பிரதேஷில் பார்த்திங்கன்னா ராஸ்லீலா ஃபேமஸ்ங்க. ராஸ்லீலா, கஜ்ரி இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, தென் இந்த பாங்க்ரா பார்த்திங்கன்னா பஞ்சாப்னுடையது. சரிங்களா, கூமர் வந்து நம்ம ராஜஸ்தான்துன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். தென் தாண்டியா வந்து குஜராத்துன்னு பார்த்துட்டோம் இல்லையா. இவ்வளோ தான். பாங்க்ரா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாங்க்ரா எதனுடையது அப்படின்னா பஞ்சாபுடையது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 19th கொஷின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலிஜியன் இஸ் நாட் ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் எந்த லாங்குவேஜ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணப்படாத லாங்குவேஜில் ரிலிஜியன் பார்த்திங்கன்னா கன்ஃபியூசியானிசம் அப்படின்றது தான். சரிங்களா, 20th கொஷின் ரெகக்னைஸ்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா ஆஸ் பர் 8th ஷெடியூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். 8th ஷெடியூல் எந்த ஷெடியூல் வந்து இந்த மாதிரி அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து 8th ஷெடியூல்னு கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக எத்தனை அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 21st கொஷின் இந்தியா வாஸ் கால்டு அண்ட் எத்னாலஜிக்கல் மியூசியம் பை. ஸோ இந்தியா வந்து எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V.A. ஸ்மித். ஓகேங்களா, இதை பற்றி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாமா? Dr. V.A. Smith had called India an ethnological museum, for there is a great variety of racial type. India is well known as a land of great varieties because there is a great variety of racial types அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண்ணற்ற வகை இனங்கள் இங்கு வசிப்பதால் V.A. ஸ்மித் என்பவர் இந்தியாவை ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிடுகிறார். இந்தியா ஏராளமான மாறுபட்ட தன்மைகளை உள்ளடக்கிய நாடு என்று அனைவராலும் அறியப்பட்டுள்ளது. ஏனெனில் இங்கு எண்ணற்ற வகை இன மக்கள் வசிக்கின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான் இல்லையா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து A and B ஆர் கரெக்ட். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா Group 2 எக்ஸாம் 2013 கேட்டிருக்காங்க. சரிங்களா, V.A. ஸ்மித் இது ரொம்ப முக்கியம். எத்னாலஜிக்கல் மியூசியம் சொன்னவர் V.A. ஸ்மித். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 22nd கொஷின் இந்தியா இஸ் எ லேண்ட் ஆஃப் மல்டி ரிலீஜியஸ் ஃபெய்த், மல்டி கல்ச்சரல் பிலீஃப்ஸ், நன் ஆஃப் திஸ் போத் A and B. இந்தியா பார்த்திங்கன்னா மல்டி ரிலீஜியஸ் ஃபெய்த்தும் வரும், மல்டி கல்ச்சரல் பிலீஃப்ஸும் வரும். அப்போ ஆன்சர் இஸ் போத் A and B. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? 23rd கொஷின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்கிரைப்ஸ் இந்தியா ஆஸ் எ செக்யூலர் ஸ்டேட். இந்தியா வந்து செக்யூலர் ஸ்டேட் அப்படின்ட்டு டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது எது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸா, டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸா, ஃபண்டமெண்டல் டியூட்டியா, இல்லை ப்ரியாம்பிளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் தான். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? 24th கொஷின் யுனைட்டி இன் டிவர்சிட்டி காயின்டு பை நேரு இன் ஹிஸ் விச் புக். நேரு வந்து பார்த்திங்கன்னா யுனைட்டி இன் டிவர்சிட்டி அப்படின்னு இந்தியாவை சொல்லியிருப்பார் அவருடைய புக்கில். ஸோ அது எந்த புக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எந்த புக்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. நம்ம ஏற்கனவே ரவீந்திரநாத் தாகூர் பற்றி பார்த்தோம் இல்லையா, அதே போல் நேரு பற்றின ரெண்டாவது விஷயம் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கில் யுனைட்டி இன் டிவர்சிட்டி அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ற வார்த்தை. சரிங்களா, ஸோ இந்த கொஷினும் ரொம்ப முக்கியம். 25th கொஷின் இன் சென்சஸ் 2001 இந்தியா ஹேஸ் ஹவு மெனி மேஜர் லாங்குவேஜ். இந்தியாவில் மொத்தம் மேஜர் லாங்குவேஜ் எவ்வளோ இருக்குது? நம்ம இதை ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 122 மேஜர் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 122 மேஜர் லாங்குவேஜை தவிர்த்து மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் 1599 அதர் லாங்குவேஜஸும் இருக்குங்க. சரிங்களா,
அவ்வளோதாங்க. இந்த டாப்பிக்கில் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டும் பார்த்துட்டோம் இல்லைங்களா. இந்த டாபிக் நீங்கள் இதுவரை படித்தாலே போதுங்க. தென் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா குவிஸ் 5 o'clock இருக்கும், 11 o'clock ரிவிஷன் குவிஸ் இருக்குது, அண்ட் ஈவினிங் 8:45 PM குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதாவது மேக்ஸ்லேருந்தும் குவிஸ் கண்டக்ட் பண்ணுறோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஆட் ஆனீங்க அப்படின்னா தான் உங்களால் அந்த குவிஸை அட்டன் பண்ண முடியும். சரிங்களா, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.